هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆ செய்தவனாக என இந்த உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அல் அர்பஊன நிசாஇயா, பெண்கள் தொடர்பான 40 செய்திகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக படித்து வருகின்றோம். நாம் இன்று ரமலானுடைய 5வது நாளில் இருக்கின்றோம். இந்த மாதத்தில் அதிகமான அமல்கள் செய்வதற்கும் பாவ மன்னிப்பு தேடுவதற்கும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இதுவரை 7 செய்திகளை நம்ம படிச்சிருக்கோம். 8வதாக அவர்கள் சொல்லக்கூடிய தலைப்பு, மஸ்ஜிதில் பெண்கள் நுழைவதற்கென தனி வாசலை ஏற்படுத்தி கொள்வது. பள்ளிகள்ல பெண்கள் வந்து போவதற்கென தொலை வரக்கூடிய பெண்கள், நம்ம முன்னாடியே பார்த்தோம், பெண்கள் பள்ளிக்கு வருவதாக இருந்தால் அவர்களை நீங்கள் தடுக்க வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய அந்த செய்தியின் அடிப்படையில் பெண்கள் பள்ளிக்கு வரக்கூடிய பெண்களுக்கு என அந்த பள்ளியில உள்ள வந்து வெளியே போவதற்கென அவர்களுக்கென ஒரு தனி வாசலை அமைத்து கொள்வது. இது சம்பந்தமான விஷயத்துல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லவ் தரக்து ஹாதல் பாப லின்னிசா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த அவருடைய பள்ளியில ஒரு வாசலை காட்டி, இந்த வாசலை பெண்களுக்கு மட்டும் என விடுவதற்கு எனக்கு விருப்பமாக உள்ளது, விட்டுறலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதை செய்யல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த வாசலை பெண்கள் வந்து போவதற்காக மட்டும் இருந்தா நல்லா இருக்கும், அதுக்காக நான் விட்டுறலாம்னு நினைக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதுல செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, அது பள்ளிவாசல் இருக்கிறதுலயே இந்த உலகத்துல ஒரு மனிதன், ஒரு முஸ்லிமான ஒரு மனிதன் தன்னுடைய நிலையிலிருந்து கொஞ்சம் ஈமான்லையும் தக்வாலையும் ஒரு சிறந்த இடத்துல இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா அது பள்ளிவாசல். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினாங்க, அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்திலேயே மிகவும் விருப்பமான இடங்கள் பள்ளிவாசல். அல்லாஹ்வுக்கு ஏன் அது விருப்பமா இருக்கு அப்படின்னா, அங்க வரக்கூடிய நேரத்தில் மனிதர்கள் பாவம் செய்வதிலிருந்து தூரமா இருப்பாங்க, ஒரு நல்ல சிந்தனை உள்ளவர்களாக இருப்பார்கள், அங்கு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய விஷயங்கள்ல அங்க இருப்பாங்க. அதனால உலகத்திலேயே அல்லாஹ்விற்கு பிடித்த இடம் பள்ளிவாசல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இந்த பள்ளிவாசலுக்கு வரும்போது அதற்காகவெனவும் ஒரு பெண்களுக்கென்று தனியான ஒரு பாதை, அவர்கள் வந்து போவதற்கென தனியான ஒரு வாசல் அமைக்க வேண்டும் என்றால், மற்ற நம்முடைய விஷயங்கள் எல்லாம், இது எல்லாமே இந்த ஹதீஸ்கள்ல நாம் படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம விளங்குறது என்னன்னா, இங்க சொல்லப்படுற செய்தி என்ன, இப்ப நம்முடைய காலகட்டத்துல நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி என்ன, இதுல எந்த விஷயங்கள் முதற்கொண்டு வரையறுக்கப்படுது, பள்ளிக்கு வந்து தொழுதுட்டு போகக்கூடிய விஷயங்கள் முதற்கொண்டு பெண்களா அவர்களுக்கு இப்படி ஒரு தனி ஒரு பாதையை அமைத்து கொடுங்கள் என்று அந்த இடத்திலும் வரையறுக்கப்படுகிறது என்றால், மற்ற இடங்களை நீங்க யோசிச்சு பாருங்க, மற்ற இடங்களுக்கு நம்ம போய் வரக்கூடிய விஷயங்களை யோசிச்சு பாருங்க, ஆணும் பெண்ணும் ஒரே வாசல் வழியாக போய் வெளியே வரக்கூடிய நிலைகளை எல்லாம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு இஸ்லாமிய சூழலுக்கு மாற்றமானது. நம்ம பழகிட்டோம் அதனால நம்மளுக்கு அது பெருசா தெரியறது இல்லை. இதெல்லாம் இஸ்லாமிய ஒரு கட்டமைப்பு இருக்கா இல்லையா, குர்ஆன் ஹதீஸ் வடிவமைத்து தந்த அந்த வாழ்க்கை முறை இருக்கா இல்லையா, அதுக்கு மாற்றமானது. ஆனால் நம்ம தொடர்ச்சியா சின்ன வயசுல இருந்து இது பார்த்தது, இதுதான் வளமையிலேயே இருக்கு என்கின்ற அடிப்படையில நம்மளுக்கு அது பழகிருச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் சரியானதா ஆகாது. எப்போ அது சரியானதா ஆகும்? குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால்தான் அது சரியானதாக ஆகும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடியது என்ன,
பள்ளிக்கு என்று, பள்ளியில அவர்கள் வந்து போவதற்கு என்று ஒரு வாசல் தனியாக வச்சிருங்க, அப்படி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த செய்தியை பார்க்கிறோம். அப்ப இதை வச்சு நம்ம மற்ற விஷயங்களை கம்பேர் பண்ணி தொடர்பு படுத்தி பார்த்துக்க வேண்டியதான். நம்ம போகக்கூடிய இடங்கள், நம்ம சென்று வரக்கூடிய இடங்கள், அங்கெல்லாம் ஒரு பெண் ஆணுக்கான அந்த செயல்பாடுகள், அவர்கள் வந்து போகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத, பள்ளிக்கு வரும்போது, ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு வரும்போது, அப்படிங்கும் போது அங்க என்ன மாதிரியான ஒழுக்கம் பேணப்படுது, நீங்க அதான் நீங்க அவதானிச்சிருப்பீங்க, அதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு பள்ளிக்கு ஒரு பெண்கள் வந்து போகும்போதோ, அல்லது ஒரு பயானுக்கு பெண்கள் வந்து போகும்போதோ, அவர்களுக்கென தனியா பார்ட்டிஷன் போட்டு அவங்களுக்கு அது தனியா, அது அந்த பயான் நிகழ்ச்சி மக்களுக்கு சொல்லப்படும் போதே அது விளக்கப்படும், பெண்களுக்கு என தனி இடவசதி உண்டு அப்படின்னு. ஏன் அவர்களுக்கு தனி பார்ட்டிஷன் போட்டு, அவர்கள் வந்து போகக்கூடிய இடம் அதற்கென தனி வழி வச்சு, அவர்கள் வர்றது ஒரு வழியா இருக்கும், போறது வழியா இருக்கும், ஆண்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லாத நிலையில ஒரு மார்க்க, அதுதான் உண்மையில வாழ்க்கை முறை, அதுதான் ஒரு முஸ்லிமுக்கு. ஆனா அதை நம்ம எங்க வச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு மார்க்க தொடர்பான, ஒரு மார்க்க ரீதியான இடத்திற்காக மட்டும் அதை வச்சிருக்கோம். ஒரு தொழுகை, ஒரு பயான் நிகழ்ச்சி, ஒரு மார்க்க நிகழ்ச்சி, இதுக்காக மட்டும் அந்த சூழல் நம்ம வச்சிருக்கோம். உண்மையில் ஒரு முஸ்லிமுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய அனைத்து இடங்களிலும் இந்த சூழல் தான் இருக்கணும், இப்படிப்பட்ட சூழல் தான் இருக்கணும். அதனாலதான் அந்த இடம் ஒரு வழிகாட்டுதல், அந்த இடம் ஒரு வழிகாட்டுதல். இப்படிதான் உங்களுக்கு மற்ற இடங்களிலும் நீங்கள் ஆண்களும் பெண்களும் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கான வழிகாட்டுதல் என்பதுதான் அந்த பள்ளிக்கு அவர்கள் வந்து போவதும் சரி, அந்த மார்க்க நிகழ்ச்சிக்கு அவர் வந்து போவதும் சரி. அதுவே தவிர மற்றபடி அங்க மட்டும், அது அந்த இடத்துக்கு மட்டும், அது அந்த இடத்தில் மட்டும் அந்த விஷயங்கள் பேண வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல. சரிங்களா? நம்ம அந்த இடத்துல அப்படி இருந்துக்கிறோம், நம்ம அங்க போகும்போது அப்படி இருந்துக்கிறோம். அதை தாண்டி அதை முடிச்சிட்டு திரும்ப பழையபடி ஊருக்கு வந்து மற்ற விஷயங்கள்ல கலந்துட்டோம் அப்படின்னா, மற்ற விஷயங்களை நான் ஒரு உதாரணமா நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். அதை அப்படியே யோசிச்சு பாருங்க. மற்ற இடங்களுக்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணும் செல்லக்கூடிய இடங்களுக்கு, ஒன்றாக ஒரு இடத்துல கலக்கக்கூடிய இடங்கள்ல அந்த இடம் எவ்வளவு மோசமான ஒரு நிலையில இருக்குது அப்படிங்கிறத நீங்க யோசிச்சுக்கலாம். அப்ப இந்த அளவிற்கு ஒரு பெண் ஒரு இடத்துல வந்து போவதை மார்க்கம் இந்த அளவிற்கு அவர்களுக்கு வரையறுத்து சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அந்த ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லவ் தரக்து ஹாதல் பாப லிதிஸா, இந்த வாசலை நான் பெண்களுக்காக மட்டும் ஒதுக்கலாம் அப்படின்னு விரும்புறேன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை அறிவிக்கக்கூடிய நாஃபி, அந்த ஹதீஸ் அறிவிப்பாளர்ல ஒருத்தர் நாஃபி சொல்றாரு, ஃபலம் யதுகுல் மின்ஹு இப்னு உமர் ஹத்தா மாத. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கும் வரை அந்த வாசல் வழியாக போகல. அல்லாஹ்வுடைய தூதர் அதை பெண்களுக்காக நான் மாத்தணும்னு விரும்புறேன்னு சொன்னாங்க. ஆனா அப்படி மாற்றப்படல. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த வார்த்தைக்காக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதற்கப்புறம் மரணிக்கும் வரை அந்த வாசல் வழியாக அவர்கள் உள்ள போல. ஏன்? அதை பெண்களுக்கு மட்டும் விடணும்னு நினைக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, அந்த காரணத்துக்காக. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை பாருங்க. சஹாபா இத்தனைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையாக கூட சொல்லல. நம்ம சொல்லுவோமே சுன்னத்து, வாஜிபு, முஸ்தஹப்பு, இப்பெல்லாம் பிரிச்சு சொல்லுவோமே, இதை செய்யணும், இதை கட்டாயமா செய்யணும், இதை விட்டா பிரச்சனை இல்ல, ஃபஜர் தொழுகையா அது கட்டாயமா தொழணும், ஃபஜர் முன் சுன்னத்து அது தொலாட்டா பிரச்சனை இல்லை, அது கட்டாயம் இல்ல, அல்லாஹ் தாலா அதுக்கு வந்து தண்டனை கொடுக்க மாட்டானே என்று நம்ம பிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருப்போமே. சஹாபாக்களோட நிலைப்பாட பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த வாசலை நான் பெண்களுக்காக விடணும்னு நினைக்கிறேன், அது கட்டளையாக மாறல, அல்லாஹ்வுடைய தூதருடைய கருத்தாதான் அது இருக்கு. ஆனால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்யறாங்க, மரணிக்கும் வரை அந்த வாசல் வழியாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்குள் நுழையல அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இதுல சஹாபாக்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வார்த்தைக்கு கொடுத்த முக்கியத்துவம் எந்த அளவிற்கு அது பெருசாக அவங்க நினைச்சிருந்தாங்க அப்படின்னா, மரணிக்கும் வரை அந்த ஒரு விஷயத்துல இருந்து. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையாக சொன்ன விஷயங்கள்ல சஹாபாக்கள் எப்படி இருந்திருப்பாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கருத்தாக இதை சொல்றாங்க, அது நடைமுறைக்கு வரல சட்டமாக, ஆனால் அதற்கே அவங்க மரணிக்கும் வரை அந்த விஷயத்துல அவ்வளவு ஒழுக்கத்தோட நடந்து கொள்றாங்க அப்படின்னா, இதுக்கு மேல பெண்கள் சம்பந்தமாக நம்ம பார்த்த விஷயங்கள், அதல்லாம மற்ற அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தர விஷயங்கள்ல எல்லாம் சஹாபாக்கள் அப்ப எந்த அளவுக்கு பேணுதலா இருந்திருப்பாங்க. அப்படிதான் இருக்கணும். அதுதான் சொர்க்கத்திற்கான பாதை, அதுதான் நாளை மறுமையில வெற்றிக்கான பாதை. சரிங்களா? அதை விட்டுட்டு நம்ம
என்னுடைய விருப்பம் போல, என்னுடைய ஊர் வளமை போல, நான் இதுவரை பார்த்தது போல, என்னுடைய முன்னோர்கள் எப்படி காட்டி தந்தார்களோ அது போல அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா நம்முடைய மறுமை வாழ்க்கை நமக்கு சிரமமாக மாறிடும். சரிங்களா? அப்ப இந்த ஒரு செய்தியை இந்த விஷயத்துல இருந்து புரிந்து கொள்ள முடியுது. அப்ப பெண்கள் வந்து போவதற்கு என பள்ளியில அல்லாஹ்வுடைய தூதர் தனி ஏற்பாடு செய்ய சொல்றாங்க அப்படின்னா மற்ற இடங்களுக்கு போவதற்கே நம்ம தடை அப்படின்னு பார்த்தோம். அங்க எல்லாம் எந்த அளவிற்கான ஒழுக்க சூழல் இருந்தால் ஒரு பெண் அங்க போகணுங்கிறத யோசிச்சு பாருங்க. பள்ளி என்பது ஒரு ஒரு தக்வாவோடு ஈமானோடு ஒரு வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வரக்கூடிய இடம். அங்க வரக்கூடிய ஆணும் சரி பெண்ணும் சரி, ஆணுக்கு இயற்கையில் தவறான சிந்தனைகளை அல்லாஹு தாலா வைத்திருந்தாலும் அங்க வரும்போது ஒரு பேணுதல் அவன்கிட்ட இருக்கும். அங்கேயே அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி பேண சொல்றாங்க அப்படின்னா இது அல்லாம வெளியில் இருக்கக்கூடிய மற்ற சுற்றுலா தலங்கள், மற்ற கடை வீதிகள், மற்ற ஷாப்பிங், அந்த ஷாப்பிங் செய்யக்கூடிய அந்த கடைகள், அங்கெல்லாம் போகும்போது நம்முடைய விஷயங்களை நம்ம எப்படி ஆக்கி கொள்ள வேண்டும் என்கின்றதை பெண்கள் யோசிக்கும். அப்படிங்கிற விஷயத்த பெண்கள் சிந்திக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இது 8வது செய்தி. 9வதாக, பாதையின் நடுவே பெண்கள் செல்ல வேண்டாம். பாதையில ரோட்ல நடுவே, அதாவது ஆண்களோடு கலக்கின்ற வகையில் பெண்கள் செல்ல வேண்டாம் என்று தலைப்பு. இதுல அபு உவைஸ் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, சமீப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகுல், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நான் கேட்டேன், வஹுவ காரிஜும் மினல் மஸ்ஜித், பள்ளியிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் வெளியே வர்றாங்க. வெளியே வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபஹ்தலத்தர் ரிஜாலு மஅன் நிஸா, ஆண்களும் பெண்களும் தொழுதுட்டு வெளியே போகும்போது அவங்க ஒன்றாக சேர்ந்து போகக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் பாக்குறாங்க. தொழுகை முடிஞ்சு போறாங்க ஆண்களும் பெண்களும், அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளியிலிருந்து வெளியே வந்து பாக்குறாங்க. ஆண்களும் பெண்களும் ஒன்னாக ஒரே நேரத்துல தொழுது முடிச்சுட்டு போகக்கூடிய, கலந்து போகக்கூடிய ஒரு நிலையை பாக்குறாங்க. நான் நிசாஃபி தரீக் ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லின் நிஸா இஸ்தக்ஹிர்ன, அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களுக்கு சொல்றாங்க, நீங்க கொஞ்சம் தாமதமா போங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இங்க என்ன சூழல் அப்படிங்கிறதையும் பார்க்கணும், என்ன கட்டளை அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதை தான் எடுக்கணும். சூழல் என்ன? ஆண்களும் பெண்களும் கலக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. கட்டளை என்ன? பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளை இடுறாங்க, நீங்கள் கொஞ்சம் தாமதமா போங்க. ஆண்களுக்கு அல்ல கட்டளை, ஆண்களுக்கு அல்ல, பெண்களுக்கு தான் கட்டளை. என்னது? நீங்க கொஞ்சம் தாமதமா போங்க, நீங்க கொஞ்சம் தாமதமா போங்க. ஆண்களோடு அந்த பாதையில் நீங்கள் கலந்து விட வேண்டாம். அலைக்குன்ன பிஹாஃபாத்தி தரீக், பாதையுடைய ஓரத்துல நீங்க போங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு ஆண்களை கொஞ்சம் முன்னாடி போக விட்டுட்டு பாதையினுடைய ஓரத்துல நீங்க போங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதை சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்த செய்தியில் அறிவிக்கப்படுது, ஃபகானத் இம்ராஅத், அந்த பெண்கள் எப்படி போனாங்கன்னா, தல்தசிகு பில் ஜிதாரி ஹத்தா அன் சௌபஹா லா யதஅல்லகு பில் ஜிதாரி மின் லுஸூகிஹா பிஹி, அவங்களுடைய அந்த ஆடைகள் அந்த ரோட்ல இருக்கக்கூடிய அந்த ஓரத்துல இருக்கக்கூடிய அந்த சுவர்ல உரசுற மாதிரி அந்த பெண்கள் சென்றார்கள் என்கின்ற செய்தி. இதுக்கு முன்னாடி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தியில அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை சொல்லும் போது அதை பேணுவதற்காக எந்த அளவிற்கு மரணிக்கும் வரை அவர்கள் அந்த விஷயத்துல உறுதியா இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இங்க பெண்களை பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி கலந்து போகக்கூடிய ஒரு நிலையை பார்த்துட்டு அவங்களுக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி ஆண்களோடு சேர்ந்து போகக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். உங்களுக்கு என்ற நீங்க அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குமா, நீங்க உங்களை தாமதப்படுத்திக்கிறீங்க, கொஞ்சம் லேட்டா போங்க. அவர்களை விட்டு ஒதுங்கி நீங்கள் தனியாக கொஞ்சம் ஓரமா உங்களுடைய பாதையை நீங்க அமைச்சுக்கிறீங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே அந்த பெண்கள், ஹதீஸ்ல அப்படிதான் வருது, இது அபூதாவுதுல வரக்கூடிய அது ஆதாரபூர்வமான செய்தி, அந்த சுவத்துல அவர்களுடைய ஆடை உரசுமாறு அப்படி தேய்ச்சிக்கிட்டு போனாங்க அப்படிங்கிறது ஹதீஸ்ல நேரடியா வருது. அப்ப இந்த அளவிற்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு இணைந்து போகக்கூடிய ஒரு நிலை, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஒரு பாதையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு பக்கத்துல சேர்ந்து போகக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி கண்டிக்கிறாங்க. நீங்க எப்படி பண்ண எங்க? அதுவும் எங்கதான்? பள்ளியில தான். இதுவரைக்கும் நம்ம பார்த்த செய்திகள் அனைத்தையும் நீங்க பாருங்களேன். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 9 செய்திகள் நம்ம பார்த்தோமா, இது எல்லாத்துலயுமே பெண்கள் வெளியே வந்து அவர்களுக்கு சட்டம் சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் என்ன? பள்ளிவாசல். அதை தாண்டி வேறு எங்கும் சஹாபிய பெண்கள் போனதாக, அங்கு அவர்களுக்கு மார்க்க சட்டங்கள் சொல்லப்பட்டதாக இதுவரைக்கும் நம்ம படிக்கல. இதுவரைக்கும் நம்ம பார்த்த இடங்கள் எல்லாமே அவர்கள் பள்ளிக்கு வந்ததும் அந்த பள்ளிக்கு அவர்கள் வந்து போகக்கூடிய விஷயத்துல அவர்களுக்கு சொல்லப்பட்ட சட்டங்கள் இதான். இதுவரைக்கும் நம்ம இப்ப பாக்குறது கூட ஆண்களும் பெண்களும் அவர்கள் கலக்கக்கூடிய இடமாக அது இருந்தது. எது? பள்ளிக்கு வந்து தொழுதுட்டு போறாங்க, பள்ளிக்கு வந்து தொழுதுட்டு போறாங்க. அந்த நேரத்துல அப்படி ஒரு நிகழ்வு நடக்குது. அதைதான் அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க தாமதப்படுத்தி போங்க, ஓரமா போங்க அல்லாஹ்வுடைய கண்டிக்கிறாங்க. தவிர
வேற ஏதோ ஒரு இடத்துல ஒரு 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 மற்ற உலக ரீதியான காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கல. அல்லாஹ்வுடைய அந்த இடத்துல அப்படி இருக்கும் கண்டிக்கல. அந்த இடத்துல அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குமா? அப்படி ஒரு சஹாபாக்களுடைய காலத்துல அப்படி ஒரு நடக்க வாய்ப்பில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை சஹாபிய பெண்மலைகளை அந்த மாதிரியான ஒரு வளர்ப்புல அல்லாஹ்வுடைய தூதர் வச்சிருக்கல. ஒரு காலம் அப்படி நடந்திருக்குமானால் மிக கடுமையான எச்சரிக்கைகள் வந்திருக்கும். அப்படி ஒரு இடமாக அது இருந்திருக்குமானால், தொழுகை அல்லாத வேறொரு இடத்துல இப்படி ஆண் பெண் கலக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அங்கு நடந்திருக்குமானால் அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கை மிக கடுமையாக வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சரிங்களா? அப்ப இந்த அளவிற்கு இது ரெண்டாவது இதுல புரிஞ்சுக்க வேண்டியது, பெண்களுக்குத்தான் அவர்கள் தான் ஒதுங்கிக்கணும். ஏன் ஆம்பளைங்க போறாங்கல்ல, அப்ப நாங்க போக கூடாதா? அவங்க கொஞ்சம் நின்று வரக்கூடாதா? இப்படி எல்லாம் நம்ம பேச முடியாது. ஹதீஸ் என்ன சொல்லுது நம்மளுக்கு? ஹதீஸ் நம்மளுக்கு என்ன சொல்லுது? இதே மாதிரி நீங்க பாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நம்ம தெரிஞ்சது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனிதரை காப்பாற்ற போய் அவருடைய ஊர்ல அவர்களுடைய அந்த சமுதாயத்தை சார்ந்த ஒரு மனிதரை அவருக்கு அநியாயம் இழைக்கப்படும் போது அவர்களை காப்பாற்ற போற இடத்துல ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை எதிரி மனிதரை அடிக்கிறாரு. அந்த மௌத்தாயிடுறாங்க. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு மதியன் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வர்றாங்க. அங்க வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊருக்கு வந்த ஒரு நிகழ்வை பாக்குறாங்க. என்னன்னா, ஒரு கிணத்துல இருந்து எல்லாரும் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கிணத்துல இருந்து எல்லாரும் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா 2 பெண்கள் மட்டும் ஓரமா நிக்கிறாங்க. 2 பெண்கள் ஓரமா நிக்கிறாங்க. அவங்க மத்த ஆண்கள் எல்லாம் தண்ணி எடுத்துருக்காங்க. இவங்கள்ட்ட போய் கேட்கறாங்க, ஏன் நீங்க மட்டும் தண்ணி எடுக்கலை அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஆண்கள் எல்லாம் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் நாங்க எடுக்க முடியும். ஏன்னா எங்களுக்கு வீட்டுல இருந்து வந்து எடுப்பதற்கு ஆண்கள் கிடையாது. எங்க வீட்டுல ஒரு தந்தை இருக்காரு, அவர் வயசான ஆள், அவரால் வந்து எடுக்க முடியாது. அதனால நாங்க தான் எடுப்போம். அதனால அவங்க போனதற்கு பிறகுதான் நாங்க எடுப்போம் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட அந்த பெண்கள் சொன்ன செய்தியையும் பாக்குறோம். அப்ப இந்த வரலாறுகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த செய்தி, இதெல்லாம் சொல்வது, ஒரு இடத்துல ஒரு ஆண் அங்க வர்றான், ஆண்களுடைய கலப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா பெண்கள் தான் அங்க ஒதுக்கிக்கணும். பெண்கள் தான் அங்கு தன்னை மறைச்சிக்கணும், தன்னை ஒதுக்கிக்கணுமே தவிர, அவங்க வர்றாங்கல்ல அவங்க நிக்கட்டும் தானே, அவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையா நின்று வர வேண்டியதானே என்ற ஒரு நிலை அவர்களுக்கு நம்மளுக்கு மார்க்கம் சொல்லப்படுவதை நம்ம பார்க்கல. சரிங்களா? அப்ப இந்த ஒரு விஷயத்தையும் நாம் நல்ல முறையில புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இது 9வது செய்தி. ஆண்களும் பெண்களும் ஒரு கலக்கக்கூடிய ஒரு நிலை இல்லாத ஒரு சூழல்ல. இதை வச்சு நான் இதுக்கு முன்னாடி நான் உதாரணங்கள் சொன்னேன் நிறைய. சரிங்களா? நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சும் நான் இதுக்கு முன்னாடி உள்ள செய்திகள்ல உதாரணங்கள் சொன்னேன். திரும்ப அந்த உதாரணங்களை ரிப்பீட் பண்ண நான் விரும்பல. திரும்ப என்னென்ன எங்கெங்க எப்படி எப்படி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத மீண்டும் அந்த உதாரணங்களை சொல்ல விரும்பல. நீங்க சிந்திச்சு கொள்ளுங்க. நீங்க சிந்திச்சுக்கிறீங்க. பள்ளிவாசலுக்கு வெளியே அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு கட்டளையை போடுறாங்க, இப்படி பிரிஞ்சு போக சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஊருடைய மற்ற இடங்கள்ல நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்க ஒரு ஆள் தனித்தனியாக சிந்தித்துக் கொள்ளுங்க. நீங்க ஒவ்வொருவரும் தனித்தனியாக, நான் எப்படி என்னுடைய விஷயத்துல நான் எதை மாத்தணும், என்னுடைய விஷயத்துல நான் இன்னும் எதை சரி செய்யணும் என்கின்ற விஷயத்தை நாம் ஒருவரும் தனித்தனியாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக இந்த விஷயத்தோடு ஒரு அனுமதி என்னன்னா, 10வது செய்தி, ஆண்களோடு கலக்காமல் பெண்கள் தவாப் செய்வது. தவாப் ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போறாங்க, தவாப் செய்வாங்கல்ல, அது சம்பந்தமான ஒரு செய்தி என்னன்னா, இப்னு ஜுரைஜ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதா மனஹ இப்னு ஹிஷாம் அன்-நிஸா தவாஃப மஅர் ரிஜால். இப்னு ஹிஷாம் அவர்கள் பெண்கள் ஆண்களோடு சேர்ந்து தவாப் செய்வதை தடுக்கிறாங்க. செய்யக்கூடாது, ஆண்கள் தனியா தவாப் செய்யுங்க, பெண்கள் தனியா தவாப் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி இப்னு ஹிஷாம் அவர்கள் வந்து இப்படி ஒரு சட்டத்தை போடுறாங்க, நீங்க செய்ய வேணாம் அப்படின்னு. இந்த செய்தி அத்தா அப்படிங்கிற ரஹிமஹுல்லா என்கின்ற ஒரு மனிதர்கிட்ட சொல்லப்படுது. இந்த மாதிரி இப்னு ஹிஷாம் அவர்கள் இந்த மாதிரி தடுக்கிறாங்க, ஆண்களும் பெண்களும் ஒன்றாக தவாப் செய்வதை தடுக்கிறாங்க, ஆண்கள் தனியா செய்யுங்க பெண்கள் தனியா செய்யுங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்கும்போது அவர் எப்படி தடுப்பாரு? ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் ஆண்களோடு சேர்ந்து தான் தவாப் செஞ்சாங்க. அப்ப இது ஒரு அனுமதி. ஆண்கள் பெண்கள் கலக்கிறதுக்கான இடத்துல தவாப் செய்யும் போது இது ஒரு அனுமதி. அங்க ஆண்கள் பெண்கள் தனியாக பிரித்து அவர்களுக்கு ஒரு நேரம் இவர்களுக்கு ஒரு நேரம் என்று கிடையாது. ஆண்களும் பெண்களும் ஒன்றாகத்தான் தவாப் செய்வார்கள். சரிங்களா? இது பெண்களுக்கான அனுமதி. அந்த இடத்துல அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஆண்களோடு நாங்கள் கலந்தது கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கணும். அங்க அனுமதி எப்படிப்பட்ட அனுமதி? ஆணும் பெண்ணும் ஒரே நேரத்துலதான் காபாவை தவாப் செய்யணும். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, நாங்க ஆண்களோடு சேர்ந்துதான் தவாப் செய்வோம், ஆனால் ஒருவரோடு ஒருவர் கலக்க மாட்டோம். நாங்கள் ஒருவரோடு இன்னொரு, அதாவது ஆண்களோடு பெண்களாகி நாங்கள் கலக்க மாட்டோம். எங்களுடைய பாதை தனியா இருக்கும், அவங்களுடைய பாதை தனியா இருக்கும். ஆனா
ஆண்களுக்கென்று ஒரு நேரம் தனியாக, பெண்களுக்கென்றே ஒரு நேரத்தை தனியாக கொடுப்பது என்பது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறை அல்ல என்பதற்குத்தான் இந்த செய்தியை இங்க கொண்டு வராங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆண்கள் பெண்கள் கலக்கக்கூடாது என்கின்ற செய்தியை நம்ம பார்த்தோம். ஆண்கள் பெண்களும் கலக்கக்கூடாது, அதுவும் பள்ளிவாசலுக்கு வெளியே கூட என்கின்ற செய்தியை நம்ம பார்த்தோம். அதனால இங்க உள்ள அந்த மார்க்கத்தின் அனுமதியையும் இந்த அறிஞர் சுட்டி காட்டுவதற்காக, தவாஃபுடைய நேரத்துல ஆண் பெண் ரெண்டு பேரும் நீங்க எப்ப பார்த்தாலும் ஆண்கள் பெண்கள் எல்லாம் முன்னாடி தவாஃப் செய்வாங்க. ஆனா ஒரு கலப்பு இருக்கக்கூடாது. அதுல ஆண்களுடைய பாதை என்பது தனியாக இருக்கணும், பெண்களுடைய பாதை என்பது தனியாக இருக்கணும் என்கிறதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய இந்த செய்திகளையும் நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த கடைசியா பார்த்த இந்த ரெண்டு செய்திகள்ல இருந்து நம்ம உணர்வது என்ன அப்படின்னா, ஆண்கள் பெண்கள் பொதுவாக ஒரு இடத்தில் கலப்பது என்பது, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒன்றாக, ஒரு அந்நிய ஆணோடு ஒரு பெண் கலக்கக்கூடியவாறு ஒரு இடம் இருக்குமானால், சேரக்கூடியவாறு ஒரு இடம் இருக்குமானால், அப்படிப்பட்ட இடங்கள்ல இருந்து பெண்கள் தங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். பெண்கள் தங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற செய்தியையும், அதே போல் தவாப் செய்கின்ற நேரத்தில் அந்த ஒரு விஷயத்திற்கு அனுமதி உண்டு. தவாப் செய்கின்ற நேரத்தில் ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக செய்யக்கூடாது, ஒரே நேரத்தில் தான் தவாப் செய்ய வேண்டும். ஆனால் அதிலும் கலப்பு இல்லாமல் தனித்தனியாக தங்களுடைய பாதைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற செய்திகளையும் இந்த ரெண்டு செய்தியிலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. நிறைய விஷயங்கள் படிக்கிறோம், நிறைய விஷயங்கள் கேட்கிறோம், அதையெல்லாம் சிந்திக்க வேண்டியது கேட்கக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் கடமை. நிறைய விஷயங்கள் சொல்றோம், நிறைய சட்டங்கள் நம்ம சொல்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பக்குவப்படுத்தினாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த மனைவிமார்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், சஹாபிய பெண்மணிகள் அந்த செய்தியை கேட்கும் போது அதுல எப்படி நடந்து கொண்டாங்க என்கின்ற விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு மத்தியில பேசப்படுது. அதையெல்லாம் சிந்திக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஒவ்வொரு இடத்திலும் நான் கேட்கக்கூடிய இந்த விஷயத்திலிருந்து எந்தெந்த விஷயங்கள் என்னோடு தொடர்பு படுது, எதெல்லாம் நான் சரியா இருக்கேன், எந்தெந்த விஷயங்கள்ல எல்லாம் நான் பிழை விடுறேன், என்ற பிரச்சனை இருக்கு என்பதை எல்லாம் சிந்தித்து நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய நாளை மறுமை வெற்றிக்கான வழியாக இருக்கும் என்கின்ற விஷயத்தையும் நாம் நல்ல முறையில் உணர்ந்து கொள்ள வேண்டும். கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.